யூனிட் 3 கூர்ப்பும் அங்கிகளின் பல்வகைமையும். அதுல இன்னைக்கு நாங்க முதலாவது கிங்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம். கிங்டம் புரோட்டிஸ்டா. அப்ப டொமைன் யூக்கரியால 4 கிங்டம் இருக்கு. கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கி, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா. இன்னைக்கு நாங்க இதுல கிங்டம் புரோட்டிஸ்டா தொடர்பா பார்க்க போறோம். ரைட். அப்ப கிங்டம் புரோட்டிஸ்டாட மிக முக்கியமான சிறப்பியல்புகள், கிங்டம் புரோட்டிஸ்டால் உள்ள அங்கிகள், அந்த அங்கிகள் இயல்புகள். சரிதானே? அப்ப கிங்டம் புரோட்டிஸ்டா பத்தி நாங்க முதல்ல பேசிக் கதைப்போம். வெரி பேசிக். என்னன்னா கிங்டம் புரோட்டிஸ்டான்ற ராஜ்யத்தை அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஹெர்னஸ்ட் ஹெக்கல். ஹெர்னஸ்ட் ஹெக்கல் தானே கிங்டம் புரோட்டிஸ்டா அறிமுகப்படுத்தினார். இது ஒரு செயற்கையான பாகுபாட்டு பிரிவுன்னு சொன்னோம். ஏன்? ஒன்றுக்கும் மேற்பட்ட கூர்ப்பு தோற்றமுடைய அங்கிகள் இருக்கு. அப்ப கிங்டம் புரோட்டிஸ்டா பல் தொகுதி வழிவந்த கூட்டம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கிங்டம் புரோட்டிஸ்டா என்பது இயற்கையான பாகுபாட்டு கூட்டம் அல்ல, செயற்கையான பாகுபாட்டு கூட்டம். ரைட்டா? அப்ப கிங்டம் புரோட்டிஸ்டால உள்ள அங்கிகள் பெரும்பாலானவை தனிக்கல அங்கிகள், சில சமுதாயத்துக்குரியவை. சரியா? பெரும்பாலானவை தனிக்களத்துல வாழும், தனிக்களமாக வாழும். இந்த இதெல்லாம் தனிக்களமாக வாழ்றது. இந்த அப்படி சமுதாயம் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. தனிக்கலங்கள் நிறைய சேர்ந்து இந்த அப்படி ஒரு கூட்டம் கூட்டமா வாழ்றது இந்த சமுதாயம். அப்ப கிங்டம் புரோட்டிஸ்டாக்கள கல அமைப்பு எப்படி? தனிக்களம். பெரும்பாலானவை தனிக்களம். அப்ப சில பல்கலத்தால் ஆனவை. எஸ், பல்கலத்தாலான புரோட்டிஸ்டாக்கள் இருக்கு, நாங்க படிப்போம். அப்ப தனிக்களத்தாலான புரோட்டிஸ்டாக்கள், பல்கலத்தாலான புரோட்டிஸ்டாக்கள். இந்த புரோட்டிஸ்டான்றது வெவ்வேறு கூர்ப்பு தோற்றமுடைய அங்கிகள்னு சொல்றோம். இந்த புரோட்டிஸ்டால தாவரம் மாதிரியான அங்கிகளும் உண்டு, தாவரம் மாதிரியான அங்கிகளும் உண்டு, விலங்கு மாதிரியான அங்கிகளும் உண்டு. இந்த தாவரம் மாதிரியான அங்கிகளை தான் நம்ம அல்கான்னு சொல்லுவோம். அல்கி. விலங்கு மாதிரியான அங்கிகளை புரோட்டோசோவா. சரியா? புரோட்டோசோவா. தாவரம் மாதிரியான அங்கிதான், ஆனால் தாவரம் இல்ல. அல்கான்றது தாவரம் இல்ல, தாவரம் மாதிரியான அங்கிகள். ஒளித்தோப்பு நிற பொருளா இருக்கும். புரோட்டோசோவான்றது விலங்கு மாதிரியான அங்கி, ஆனா விலங்கு அல்ல. புரோட்டோசோவா, புரோட்டோனா முன், ஜோவானா விலங்கு. சோ விலங்கு தோன்றதுக்கு முன்னர் இருந்த விலங்கு, முன் விலங்கு அப்படின்ற அர்த்தம். சரியா? சரி. அப்ப எங்கட சிலபஸ்ல இந்த புரோட்டோசோவாக்கள் கொஞ்சம் தந்திருக்காங்க. யூக்ளினா தந்திருக்காங்க, பரமேசியம் தந்திருக்காங்க, அமீபா. சரியா? இது மூன்றும் தனிக்கலங்கி. எது எது? யூக்ளினா. அப்ப பெரும்பாலானவை தனிக்கலத்தாலானவைக்கு நீங்க எழுதி வச்சுக்குவீங்க. யூக்ளினா தனிக்கலத்தாலானவை, பரமேசியம் தனிக்கலத்தாலானவை, அமீபா தனிக்கலத்தாலானவை. அது மூன்றும் புரோட்டோசோவா. தனிக்கலத்தாலான எல்கா ஒன்றும் இருக்கு. தனிக்கலத்தாலான எல்காவுக்கு பேர் டயட்டம். தனிக்கலத்தாலான எல்கா டயட்டம். சரியா? பல்கலத்தாலானவை இருக்கு. எல்காக்கள்ல பெரும்பாலானவை பல்கலத்தாலானவை. யார் யாருன்னா, எல்காக்களில் பெரும்பாலானவை பல்கலத்தாலானவை யார் யாருன்னா, உல்வா பல்கலத்தாலானவை. சரியா? ஜெலிடியம் பல்கலத்தாலானது, சாகசம் பல்கலத்தாலானது. சரி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப மூன்றாவது பாயிண்ட். அப்ப சிலது தான் பல்கலம், பெரும்பாலானவை தனிக்கலம் தான். மூன்றாவது பாயிண்ட். பல் தொகுதி வழி வந்த கூட்டம் அப்படின்னா என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதையர்கள் உருவாகியது. மூதாதையர் ஒரு ஆள் இல்ல, வேற வேற மூதாதையர் இருக்கு. இப்ப பாருங்க, பாகுபாட்டில் ஒரு செயற்கையான கூட்டம் இது. வாழிடம் கேட்டா இந்த நன்னீர்ல வாழும், கடல் நீர்ல வாழும், சதுப்பு மண்ணில் வாழும். சரியா? உலர்ந்த மண்ணில் இருக்காது, ஈரமான மண், சதுப்பு மண்ணில் இருக்கு. சில ஒன்றியவாளிகள். அப்ப இந்த டேர்ம் உங்களுக்கு சில வேலை புதுசா இருக்கும். ரைட்? அப்ப ஒன்றியவாளி தொடர்பா நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று செஞ்சுட்டு வரேன். அப்ப ஒன்றியவாளின்றது, சரியா, ஒன்றியவாளின்றது ஒரு
சூழலியல் தொடர்பு எப்படியான சூழலியல் தொடர்புனா ரெண்டு வேற்றின அங்கிகளுக்கு இடையிலான ரெண்டு வேற்றின அங்கிகள் அப்படின்னா ஹோமோசேப்பியனும் வேற்றின அங்கியா ஒரே இன அங்கி. வேற்றின அங்கி அப்படின்னா ஹோமோசேப்பியனும் வேறொரு அங்கியும். உதாரணம் கேட்டா மனிதன் தலையில இருக்கிற பேனும் ரெண்டும் வேற அங்கி தானே. பேன் வேற்றின அங்கி. அப்போ ஒன்றியவாளிக்குரிய ஈட்டம்ன்றது என்னன்னா ரெண்டு வேற்றின அங்கிகளுக்கு இடையிலான நெருக்கமான சூழலியல் தொடர்பு தான் ஒன்றியவாளி ஈட்டம். இது யூனிட் 4ல நீங்க படிக்கணும். இப்ப உங்களுக்கு வந்திருக்கனால நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஒன்றியவாளி என்பது என்ன? இரண்டு வேற்றின அங்கிகளுக்கு இடையில் உள்ள நெருக்கமான சூழலியல் தொடர்பு. அந்த ரெண்டு அங்கியும் மிக நெருக்கமாக வாழும். இந்த ஒன்றியவாளி ஈட்டம் 3 வகைப்படும். சரியா? முதலாவது ஒன்றுக்கொன்று துணையான தன்மை அல்லது ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மை. இரண்டாவது ஒட்டுண்ணி இயல்பு. மூன்றாவது ஓரட்டில் உண்ணல். இப்படி 3 தொடர்புகள் இருக்கு. இந்த ஒன்றியவாளி ஈட்டத்துல 3 வகையான ஒன்றியவாளி ஈட்டம் இருக்கு. இந்த ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மைனா இங்க 2 இனங்கள் சேர்ந்து வாழும் தானே. இதுல 2 இனமும் நன்மை அடையும். உதாரணம் சொல்றதுன்னா சரி, இதுக்கு உதாரணம் சொல்றதுன்னா அவரை குடும்ப தாவரமும் அவரை குடும்ப தாவரத்தின் வேர் சிறுகணு இருக்குதானே. வேர் சிறுகணுன்னு ஒன்று இருக்கு. அவரை குடும்ப தாவரம் வேற ஒண்ணு பிடுங்கி பார்த்தா வேர்ல இந்த இப்படி வேர் இருக்குன்னா அங்கங்க போல மாதிரி இருக்கும். சரி, இதான் வேர் சிறுகண். சரியா? அவரை குடும்ப தாவரத்தின் வேர் சிறுகண், ரூட் நொடியூல்ஸ் சொல்றது. வேர் சிறுகண். அப்ப அவரை குடும்ப வேர் சிறுகண்ணுல வாழ்ற இந்த இப்படி ஒரு பாக்டீரியா இருக்கு, ரைசோபியம் பாக்டீரியாவும் அவரை குடும்ப தாவரம். இதுல 2 பேரும் நன்மை அடைவாங்க. சரியா? அடுத்து ஒட்டுண்ணி இயல்புனா 2 அங்கி சேர்ந்து வாழும். ஒரு அங்கி நன்மை அடையும், இன்னொரு அங்கி தீமை அடையும். இப்ப மனிதன் தலையில இருக்கிற பேன், மனிதனுக்கு தீமை, பேனுக்கு நன்மை. ஓரட்டில் உண்ணல் மூன்றாவது. ஓரட்டில் உண்ணல்ன்றது என்னது? 2 அங்கி சேர்ந்து வாழும். ஒரு அங்கிக்கு நன்மை, இன்னொரு அங்கிக்கு நன்மையும் இல்ல, தீமையும் இல்ல. விளங்குதா? அப்ப இவ்வாறு ஒரு ஒன்றியவாளி ஈட்டத்தை காட்ட போது யாரு? புரோட்டிஸ்டாவும் காட்ட போகுது. சரியா? அப்ப புரோட்டிஸ்டா காட்டுற அந்த ஒன்றியவாளி ஈட்டத்துக்கு என்ன தெரியுமா பேர்? புரோட்டிஸ்டா நிறைய ஒன்றியவாளி ஈட்டத்தை காட்டும். சரியா? புரோட்டிஸ்டாக்கள் அப்ப ஒன்றியவாளி ஈட்டத்தை காட்டும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வேறு அங்கிகளோட சேர்ந்து இது வாழ போகுது. அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சில ஒன்றியவாளிகள், அந்த டேர்ம் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு விளங்கியிருந்தா போதும். சில ஒன்றியவாளிகள், சில ஒளித்தற்போசணிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு தேவையான உணவை தானே தொகுத்துக் கொள்கின்றாங்க. அதான் ஒளித்தற்போசணின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ரைட். அடுத்து நான் பேசுற விலங்கு நினைக்கிறேன். ஓகே. சில ஒளித்தற்போசணிகள், சில பிறப்போசணிகள். பிறப்போசணிகள்ன்றது யாரு? தனக்கு தேவையான உணவை தானே தொகுத்துக் கொள்ள முடியாத அங்கிகள். மனிதன் ஒரு பிறப்போசணினா, விலங்குகள்லாம் பிறப்போசணிகள், பங்கசுக்கள் பிறப்போசணிகள். அப்ப இங்க தற்போசணிகளும் இருக்கு, ஒளித்தற்போசணிகளும் இருக்கு, பிறப்போசணிகளும் இருக்கு. சிலது 2 வேலையும் செய்யும். தற்போசணியாகவும் செயற்படும், பிறப்போசணியாகவும் செயற்படும்.
அதுக்கு பேர் சொல்றது கலப்பு போசனை அப்படின்னு. மிக்ஸோட்ரோப். மிக்ஸோட்ரோப். மிக்ஸோட்ரோப்ஸ் சொல்றேன். கலப்பு போசணி. ஒளி இருந்தா ஒளித்தட் போசணியா இருக்கும், ஒளி இல்லாத சந்தர்ப்பத்துல பிற போசணியாக இருக்கும். ஒளி உள்ள வேளையில் ஒளித்தட் போசணி, ஒளி இல்லாத சந்தர்ப்பத்தில் பிற போசனையை மேற்கொள்ளும். சரியா? அப்ப அவ்வாறான போசனை முறையை காட்டு. ஓகே. அப்ப கிங்டம் புரோட்டிஸ்டால நான் அடுத்த ஒவ்வொரு உதாரணமா பார்க்க போறோம். அப்ப யூக்ளினாவை பார்க்க போறோம். முதலாவது உதாரணம் வந்து யூக்ளினா. இந்த யூக்ளினா அல்காவா புரோட்டோசோவானா புரோட்டோசோவானா புரோட்டோசோவா? இது ஒரு புரோட்டோசோவா. சரியா? அப்ப எங்க வாழும்? நன்னீர் அல்லது கடல் நீர், நீர்ல மட்டும்தான் வாழும் யூக்ளினா. சரியா? நீர்ல மட்டும்தான் வாழும். அப்ப நீர்ல வாழுதுன்னா நீர்ல அசைஞ்சு போகணும். என்னது? நீர்ல அசைஞ்சு போறதுக்கு என்ன தேவை? தனிக்கலங்கிகளுக்கு நீர்ல அசைஞ்சு போறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சவுக்கு முளை தேவை. அப்ப சவுக்கு முளை இருக்குமானா எஸ், சவுக்கு முளை இருக்கும். நான் யூக்ளினா படத்தை காட்டி தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். அப்ப இதான் அந்த யூக்ளினா. இந்த பாருங்க, யூக்ளினா தனிக்கலங்கி ஒண்ணு. இந்த யூக்ளினாக்கு கலச்சுவர் இல்ல. சரியா? செல்வோல் இல்ல. ஆனாலும் திட்டமான வடிவம் ஒண்ணு இருக்கு. கலச்சுவர் இல்லாம தெளிவான திட்டமான வடிவம் ஒண்ணு இருக்கு. அப்ப கலச்சுவர் இல்லாம திட்டமான வடிவம் இருக்கிறதுக்கு காரணம், இதுக்கு சருமம் இருக்கும். இந்த பெலிக்கல்ன்றது சருமம், சருமத்தை கொண்டது. சரியா? சருமம் இருக்கும். சருமம்ன்றது என்னது? புரதத்தினாலான ஒரு பட்டி. ரைட்? பேண்டா இருக்கும். இப்படி 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 அங்கிண்ட மேல புரதத்தினாலான பட்டி. எதுக்கு மேல? முதலுறு மென்சவு இருக்கு தானே, முதலுறு மென்சவுக்கு மேல காணப்படுற புரதத்தினாலான பட்டி தான் அந்த சருமம்னு சொல்றது. சரியா? உறுதியையும் நெகிழ்வு தன்மையையும் வழங்கும். அப்ப யூக்ளினா என்பது தனிக்கலங்கி, நீர்ல மட்டும்தான் வாழும், கலச்சுவர் இல்லது. அப்ப கலச்சுவர் இல்லைன்னா வடிவம் இல்லையா? வடிவம் இருக்கு. அப்ப வடிவத்தை வழங்குறது எது? சருமம் வழங்கும். வடிவத்தை வழங்குறது சருமம். சரியா? அப்ப இந்த சருமம் என்பது புரதத்தினாலான ஒரு பட்டி, முதலுறு மென்சவுக்கு வெளிப்புறமாக, ஆகவும் வெளிப்புறமாக தான் அந்த சருமம். அப்ப விலங்குது உங்களுக்கு சருமம். இந்த ஒரு பேண்டா போய்கிட்டு இருக்கு. ஒரு பேண்ட், அடுத்த பேண்ட், அடுத்த பேண்ட், அப்படி இப்படி போய்கிட்டு. சரியா? அடுத்து பார்த்தா இவருக்கு பச்சையொரு மணி இருக்கான்னா, இந்த பாருங்க பச்சையொரு மணி. இந்த இது ஒரு பச்சையொரு மணி, இது ஒரு பச்சையொரு மணி, இது ஒரு பச்சையொரு மணி, பச்சையொரு மணி, பச்சையொரு மணி, இதெல்லாம் பச்சையொரு மணி. சோ பச்சையொரு மணி இருக்கிறதால இவர் என்ன செய்வார்? இவர் ஒளித்தோப்பு செய்வார். அப்ப இது உண்மையிலே இது ரியல் போட்டோ யூக்ளினாட. அங்கன பச்சை பச்சையா இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த அங்கன பச்சை பச்சையா இருக்கு, அதெல்லாம் பச்சையொரு மணி. சரியா? இதெல்லாம் பச்சையொரு மணி. இந்த பாருங்க, இதெல்லாம் பச்சையொரு மணி. ரைட்? வேற இப்ப நீர்ல தானே வாழ போகுது, நீர்ல வாழுது. சரியா? நீர்ல வாழுது. சோ நீந்தி செல்லணும். நீந்தி செல்றதுக்கு சவுக்கு முளை காணப்படும். சவுக்கு முளை. சரியா? அப்ப இங்க சவுக்கு முளைன்னு கருதும் போது 2 சவுக்கு முளை இருக்கும் பிள்ளை. சரியா? 2 சவுக்கு முளை. அதுல ஒண்ணு குட்டையான சவுக்கு முளை, ஷார்ட் ஃபிளஜெல்லம். சரியா? ஷார்ட் ஃபிளஜெல்லம். இன்னொன்னு லாங் ஃபிளஜெல்லம், நீண்ட சவுக்கு முளை. உண்மையிலே சவுக்கு முளை எப்படின்னா, சவுக்கு முளை எப்படி தோன்றும்னா, சரியா, ஒரு பையொன்னு இருக்கும். சரியா? பையொன்னு எப்படி இருக்க போகுது அந்த பை? இந்த பாருங்க, இந்த எப்படி ஒரு பையொன்னு மாதிரி. இதான் இதான் பையனுவீங்களே. இப்படித்தான் யூக்ளினா இருக்க போகுது. இப்படிதான் யூக்ளினா இருக்க போகுது. பாப்போம் பாப்போம். இந்த பையில இருந்து எழுதுற 2 சவுக்கு முளை, ஒரு சவுக்கு முளை குறுகியது, இன்னொரு சவுக்கு முளை நீண்டது. ஒரு சவுக்கு முளை குறுகியது, இன்னொரு சவுக்கு முளை நீண்டது. விளங்குதா? அப்படித்தான் இருக்கு இந்த படம்.
இந்த சரியா? அப்ப இது ஷார்ட் ஃபிளஜெல்லம், இது குறுகிய சவுக்கு முலை. இந்த இங்க இருக்கிறது நீண்ட சவுக்கு முலை, நீண்ட சவுக்கு முலை, லாங் ஃபிளஜெல்லம். அப்ப குறுகிய சவுக்கு முலை, நீண்ட சவுக்கு முலையை கொண்ட ஒரு அங்கியை பெயரிடுக. ஆன்சர் யூக்ளினா. சரியா? இந்த சவுக்கு முலையில பார்க்கணும். சரியா? இந்த குறுகிய சவுக்கு முலையில இல்ல, நீண்ட சவுக்கு முலையில. நீண்ட சவுக்கு முலையில ஒரு வீக்கம் ஒண்ணு இருக்கு. நீண்ட சவுக்கு முலையில பாருங்க, ஒரு வீக்கம் ஒன்று இருக்கு இந்த இடத்துல. சரியா? சவுக்கு முலை அடியில, நீண்ட சவுக்கு முலை அடியில ஒரு வீக்கம் இருக்கு. சரியா? இது இது என்ன செய்யும்? ஒளிய உணரும். சரியா? அதுக்கு பேர் சொல்றது ஒளி உணரி. ஒளி உணரி, லைட் டிடெக்டர், ஒளி உணரி. இந்த எந்த ஒளியை உணரும்னா, அந்த ஒளி உணரிக்கு முற்புறமாக, இந்த பாருங்க, இந்த ஒளி உணரிக்கு முற்புறமா அந்த ரெட் கலர்ல ஒண்ணு காட்டப்படுது, அதுக்கு பேர் சொல்றது கட்புள்ளி. அப்ப ஒளி உணரி வேற, கட்புள்ளி வேற. சரியா? இந்த கட்புள்ளி என்ன செய்யும்? சரியா? இந்த யூக்ளினாவுக்கு கிடைக்கிற ஒளிய தடுக்கும். சரியா? அதிக ஒளி கிடைக்கிறத அது தடுக்கும். அப்ப ஒளி கிடைக்கிறத பிளாக் பண்ணும். இது ஐ ஸ்பாட் கட்புள்ளி ஒளிய பிளாக் பண்ணும். ஏன் ஒளி பிளாக் பண்ணும்? ஒளியை டிடெக்ட் பண்றதுக்கு ஒன்று இருக்கு, லைட் டிடெக்டர், ஒளி உணரி. அப்ப ஒளி உணரிக்கு கிடைக்கிற லைட்டை பிளாக் பண்ணி கொஞ்சம் லைட்டை தான் அனுப்பும். அந்த கட்புள்ளியால அனுப்புற கொஞ்சம் லைட்டை தான் யாரு பெற்றுக்கொள்வா? இந்த ஒளி உணரி பெற்றுக்கொள்வா. அப்ப கட்புள்ளிட வேலை ஒளியை பெற்றுக்கொள்றது அல்ல. ஒளியை பெற்றுக்கொள்றது யாருட வேலை? லைட் டிடெக்டர், ஒளி உணரிட வேலை. அப்ப கட்புள்ளி என்ன செய்யும்? ஒளிய குறைக்கும். சரியா? ஒளிய குறைக்கும். ஒளி கட்புள்ளி சரியா, லைட் ஷீல்டு ஒன்று, ஒளி பாதுகாப்பு மாதிரி, ஒளியில இருந்து பாதுகாக்கும் ஒளி உணரிய. அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? இப்ப இங்க இப்ப எல்லா டிரெக்ஷன்ல இருந்து ஒளி வரும் தானே. அப்ப அந்த லைட் எல்லாம் மறைச்சிட்டு ஒரு சைட்ல இருந்து மட்டும் ஒளி அனுப்புறது, ஒரு பக்கம் இருந்து வர்ற ஒளியை மட்டும் அனுப்புறது. அனுப்பும் போது இந்த யூக்ளினா அந்த ஒளி வர்ற திசையை நோக்கி அசைஞ்சு 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 போகும். அப்ப போனா ஒளி தோப்பு செய்ய சொல்ற வேலைங்க. அவ்வளவு டீட்டெயில் தேவையில்லை. அப்ப உங்களுக்கு நீங்க கட்புள்ளி உண்டு, ஒளி உணரி உண்டு, அவ்வளவு தெரிஞ்சா கட்புள்ளி உண்டு, அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ரைட்? ஓகே. வேற என்ன இருக்குன்னு பாருங்க. கொண்ட்ரக்டைல் வெக்யூல். நீங்க யூனிட் 2ல படிக்கும் போது புன்வெற்றிடத்துக்கு கீழே 3 விதமான புன்வெற்றிடங்கள் படிச்சீங்க. ஒண்ணு மைய புன்வெற்றிடம், தாவரங்கள்ல இருக்கிறது. அடுத்து இந்த சுருங்கத்தக்க புன்வெற்றிடமும் உணவு புன்வெற்றிடமும். சுருங்கத்தக்க புன்வெற்றிடமும் உணவு புன்வெற்றிடமும் எங்க இருக்கும்? புரோட்டிஸ்டால இருக்கும். அப்ப இங்க சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கு, கொண்ட்ரக்டைல் வெக்யூல். பொதுவாக நன்னீர் வாளியில இந்த சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் அதிக அளவில் காணப்படும். கடல் வாளிகளை விட நன்னீர் வாளியில சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் காணப்படும். அப்ப சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் தான் பிரசாரண சமநிலை மேற்கொள்ளும். அப்படின்னா களத்துளுக்கு நீரின் அளவு கூடினா, களத்துளுக்கு நீரின் அளவு கூடினா அந்த புன்வெற்றிடம் சுருங்கி களத்திலிருந்து நீரை வெளியேற்றும். அதே மாதிரி களத்துளுக்கு நீரின் அளவு குறைஞ்சா புன்வெற்றிடம் நீரை உள்ளுக்கு எடுக்கும். இவ்வாறு நீர் சமநிலை பேன்ற ஒரு கட்டமைப்பு தான் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். அப்ப புரோட்டிஸ்டால இதுல உள்ள நாங்க யூக்ளினால எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பாப்போம். இப்ப வாழிடம் நன்னீர் அல்லது கடல் நீர், தனிக்கலத்தாலானவை, கலச்சுவரற்றவை, சருமம் உண்டு, கலப்பு பூசணி அப்படின்னா பிறப்பூசணையும் காட்டும், ஒளித்தற்பூசணையும் காட்டும். ஒளி உள்ள போது ஒளித்தற்பூசணி. அப்போ ஒளியை நோக்கி அசைஞ்சு போறதுக்கு உதவுறது எது? கட்புள்ளி. ஒளி உள்ள திசையை நோக்கி அசைஞ்சு போறதுக்கு உதவுறது கட்புள்ளி தானே. அப்ப கட்புள்ளி தானே ஒரு எந்த திசையில இருந்து ஒளி வருதுன்றத ஒளி உணரிக்கு உணர்த்து. பச்சையுருமணி இருக்கு, கட்புள்ளி இருக்கு, சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இவை களத்தின் ஒரு முனையில் பையை, ஒரு பேக் ஒன்று இருக்கு பாத்தீங்க தானே, அதுல இருந்து வெளிப்படுகின்ற 1 அல்லது 2
சவுக்குமுலைகளையும் கொண்டது. 2 சவுக்குமுலை அல்லது ஒரு சவுக்குமுலை இருக்கும். 1 அல்லது 2 சவுக்குமுலை இருக்கும். சரியா? இவ்வளவு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா போதும். நியூக்ளினாக்கு 3 3 1 6 1 7 பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா போதும். சரிதானே? ரெண்டாவது புரோட்டிஸ்டா பரமேசியம். பரமேசியம் பாருங்க, கிட்டத்தட்ட சப்பாத்து வடிவம் மாதிரி இருக்கா? சப்பாத்து அடி மாதிரி இருக்குதானேண்ணா? சப்பாத்து வடிவம்னு சொல்றது பரமேசியம். பரமேசியத்திட கட்டமைப்பை கொஞ்சம் பார்ப்போம். உண்மையிலேயே இந்த இதுதான் உண்மையிலேயே ஒரு பரமேசியம். சரி, இது உண்மையான படம். ஒண்ணு பரமேசியத்தின் உண்மையான படம். நான் வீடியோ கொஞ்சம் அனுப்பிடுறேன். அதுல பரமேசியம் எப்படி அசைஞ்சு போகுது, யூக்ளினா எப்படி அசைஞ்சு போகுதுன்றத நான் வீடியோ அனுப்பிடுறேன், பாருங்க. அப்ப பரமேசியத்தின் முதல் ஒரு மென்சவு தான் ஆக வெளியில. பரமேசியத்தின் முதல் ஒரு மென்சவு தான் அந்த லைன்ல அப்படியே போய்கொண்டிருக்கு. பரமேசியம் எங்க வாழ போகுது? நீர்ல தான் வாழ போகுது. சரியா? பரமேசியத்தின் வாழிடம் கேட்டா நீர், நன்னீர். சரியா? கடல் நீர் இல்ல, எங்க இருக்க போது நன்னீர். அப்ப இவரும் அசைஞ்சு போகணும். இவர் அசைறதுக்கு உடல் முழுவதும் அதிக எண்ணிக்கையில் பிசிர்கள் காணப்படும். அப்ப பிசிரை கட் பண்ணி பார்த்தா 9+2 வடிவை கொண்டிருக்கும். 9+2 நுண்புண்குழாய் ஒழுங்கமைப்புடையது. முதல்ல பார்த்த யூக்ளினோட சவுக்குமுலையும் அதே தான், 9+2 கட்டமைப்பு. உடலை பொறுத்து அதிக எண்ணிக்கையில் பிசிர்கள் காணப்படும். பிசிர்கள் உடலை பொறுத்து ஃபுல்லா பிசிர். இங்க ஸ்பெஷல் என்னன்னு சொல்றேன். பரமேசியத்துல மட்டும் காணப்படுறது என்னன்னு சொல்றேன் பாருங்க. 2 கரு இருக்கும். மைக்ரோ நியூக்ளியஸ், நுண்கரு. அதுக்கு என்ன பேர் சொல்றது? நுண்கரு. மைக்ரோ நியூக்ளியஸ் அது மாக்கரு. நுண்கரு இருக்கும், மாக்கரு இருக்கும். 2 விதமான கரு இருக்கு. ஒரு கலத்துல பாருங்க 2 கரு இருக்கு. ரைட்? அப்ப இது பரமேசியத்துல மட்டும் காணப்படுற சிறப்பியல்பு. நுண்கருவும் மாக்கருவும் இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பியல்பு இருக்கு இவருக்கு. சரியா? வாய் தவாலிப்பு இருக்கும். வாய் தவாலிப்பு சின்ன ஒரு அந்த இடத்துல ஒரு துளை மாதிரி, உட்குழி ஒண்ணு மாதிரி, உள்ளுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த இடத்துல, வாய் இருக்கிற இடத்துல. அதுக்கு பேர் சொல்றது வாய் தவாலிப்பு. இந்த வாய் தவாலிப்பினூடாதான் தனக்கு தேவையான உணவை அவர் எடுப்பார். இந்த வாய் தவாலிப்பு சின்ன ஒரு துளை ஒண்ணு மாதிரி, அதுல கலவாய் இருக்கும். களத்துக்கு ஒரு வாய் இருக்கு. சோ கலவாய். வாய் தவாலிப்பு கலவாயோட ஜாயின் ஆகும். இந்த கலவாயிலிருந்து ஒரு டியூப் மாதிரி ஒண்ணு போய், அது எங்க போயிட்டு முடியும்? உணவு புன்வெற்றிடத்துல போயிட்டு முடியும். சரியா? அப்ப உணவாக எடுக்கிறதெல்லாம் டைரக்டா எங்க போகுது? உணவு புன்வெற்றிடத்துக்கு போகுது. அப்ப உணவு புன்வெற்றிடம் பரமேசியத்துல காணப்படுது. பரமேசியத்துல மட்டுமா? இல்ல. பரமேசியத்துல மட்டும் காணப்படுறது நுண்கரு, மாக்கரு, வாய் தவாலிப்பு பரமேசியத்துல காணப்படுது. சரியா? அப்ப இந்த உணவு போயிட்டு எங்க போயிடுச்சு? ஃபுட் வேக்யூல், உணவு புன்வெட்டுதலுக்கு போயாச்சு. சரியா? அப்ப இந்த உணவு புன்வெற்றிடத்துக்கு கலத்தக சமிபாடு நடக்கும். என்ன நடக்கும்? கலத்தக சமிபாடு நடந்து சமிபாடடைந்த உணவு கூறுகள் களத்திலிருந்து வெளியேற்றப்படும். சரியா? சமிபாடடைந்த உணவு கூறுகள் களத்திலிருந்து வெளியேற்றப்படும். புறக்குழியமாதல் மூலம் வெளியேற்றப்படும். புறக்குழியமாதல் மூலம் வெளியேற்றப்படும். அப்ப உணவு புன்வெற்றிடத்தை பத்தி சொல்லியாச்சு. இன்னும் ஒரு புன்வெற்றிடமும் இருக்கும். அந்த புன்வெற்றிடத்துக்கு என்ன தெரியுமா பேர்? சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். நன்னீர் வாழி தானே? சோ நன்னீர் வாழியில சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். இந்த இருக்க சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். சரியா? சுருங்கத்தக்க புன்வெற்றிடம்.
இதான் சுருங்கத்தக்க. சரியா? அப்ப இந்த சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் என்ன செய்யும்? இது நன்னீர் சூழல்ல தானே இருக்கு. இந்த நீரை தொடர்ச்சியாக உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கு. பிரசாரணம் மூலம் உள்ள எடுத்துக்கிட்டு. சரியா? மேலதிக நீரை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். மேலதிக நீர் அந்த இடத்துல சுருங்கத்தக்க புன்வெட்டத்தின் ஊடாக வெளியேறிக்கிட்டு இருக்கும். இவ்வளவுதான் பரமேசித்திர கதை. ரைட்? வாசிப்போம். வாலிடம் நன்னீர். அப்ப இவருக்கும் கலச்சுவர் இல்ல, அதை சொல்ல மறந்துட்டேன் நானு. கலச்சுவர் இல்ல, இங்கேயும் சருமம் இருக்கு. அப்ப யூக்ளினாவுக்கும் சருமம் இருந்துச்சு, இவருக்கும் சருமம் இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் கலச்சுவர் இல்ல. சரியா? புரோட்டோசோவாவுக்கு கலச்சுவர் இல்ல. சரி, அதனாலதான் நாங்க புரோட்டோசோவா உள்ளுக்கு யூக்ளினாவை இணைச்சிருக்கோம். யூக்ளினா ஒளித்தோப்பும் செய்து தானே. சரியா? ஒளித்தோப்பு செய்யுதுனே. இப்ப ஒளித்தோப்பு செஞ்சா எல்காவோட சேர்க்கணுமே, சேர்க்க மாட்டோம். ஏன்? எல்காவுக்கு கலச்சுவர் இருக்கும், யூக்ளினாவுக்கு கலச்சுவர் இல்ல. அதனால புரோட்டோசோவாவுக்கு போடும். பரமேசியம் வாலிடம் நன்னீர், கலச்சுவர் இல்ல, சருமம் இருக்கு, தனிக்கலத்தாலானது. களமேற்பரப்பு முழுவதையும் சூழ்ந்து பிசிறுகள் காணப்படும். ஆயிரக்கணக்கான பிசிறுகள் இருக்கும், நிறைய பிசிறுகள். சரியா? இவை மாக்கரு, நுண்கரு என இரண்டு வகையான கருக்களை கொண்டு, ரெண்டு வகையான கரு. மாக்கருவும் உண்டு, நுண்கருவும் உண்டு. சுருங்கத்தக்க புன்வெற்றிடமும் இருக்கு, உணவு புன்வெற்றிடமும் இருக்கு. உணவை விழுங்குவதற்காக என்ன வச்சிருக்கு? வாய்த்தவாளிப்பு. உணவை விழுங்கும் வாய்த்தவாளிப்பு இருக்கு. பிறப்போசனிக்குரியது. அப்ப யூக்ளினா கலப்பு போசனி, பரமேசியம் பிறப்போசனி. ரைட்? அப்ப பரமேசியத்தின் பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். அப்ப இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். என்னன்னா, இது வாய் தவாளிப்பு தானே. வாய் தவாளிப்புடாக இது உணவை விழுங்க போகுது. உணவை விழுங்குறது, இந்த விழுங்குற உணவு ஃபுட் வேக்யூல், உணவு புன்வெற்றிடத்துக்கு போகும். இந்த உணவு புன்வெற்றிடத்தோட தொடர்பு பட்டிருக்கிற ஒரு புன்னங்கம் ஒன்று இருக்கு. அந்த புன்னங்கத்துக்கு பேர் லைசோசோம். லைசோசோம் உள்ளுக்கு நீர் பகுப்பு நொதியங்கள் இருக்கு தானே. கார்போஹைட்ரேட்ட, புரதத்தை லிப்பிட்ட, நியூக்ளிக் அமிலத்தை சமீபாடு அடைய செய்யறதுக்காக நொதியங்கள் இருக்கு. அப்ப இந்த நொதியங்களை லைசோசோம் சரியா அந்த உணவு புன்வெற்றிடத்துக்கு விடுவிச்சு அந்த உணவை சமீபாடு அடைய செய்யும். சமீபாடு அடைந்த பிறகு சமீபாடு அடையாத உணவு மீதிகள் இருக்குதானே. இந்த சமீபாடு அடையாத உணவு மீதிகளை களத்துள்ளிருந்து வெளியேற்றும். களத்துள்ளிருந்து உள்ளுக்கிருந்து வெளியேற்றுகின்ற அந்த நிகழ்வுக்கு தான் பேர் புறக்குழியமாதல். சரியா? களத்துள்ளுக்கு பதார்த்தம் வந்தா அதுக்கு பேர் அகக்குழியமாதல். களத்துள்ளுக்கு பதார்த்தம் வந்தா அகக்குழியமாதல். களத்திலிருந்து பதார்த்தம் வெளியேறுனா அதுக்கு பேர் புறக்குழியமாதல். சரியா? அப்ப சமீபாடடையாத உணவு மீதிகளை புறக்குழியமாதல் மூலம் வெளியேற்றும் இந்த உணவு புன்வெற்றிடம். ஓகே.